மூன்று முடிச்சு சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நந்தினி எதுக்கு எடுத்தாலும் அழாமல் கொஞ்சம் போல்டாக இந்த மாதவியை கண்ட்ரோல் பண்ணாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் இந்த சுந்தரவழி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்பொழுது செம்மையாக கடுப்பு தான் ஆகுது. என்னதான் சூர்யா நந்தினியை பயன்படுத்தி சுந்தரவழியை கோவப்படுத்திட்டு இருந்தாலும், ஆனால் நந்தினியை தன்னோட மனைவியாக நினைக்கிறாரு. நந்தினியை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றாரு. ஆனால் நந்தினியால் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் தான் நந்தினி இருக்காங்க. என்ன காரணம்னா, சூர்யா எது பண்ணாலும் அதனால் கடைசியில் பாதிக்கப்படுறது என்னவோ நந்தினி தான். இதில் இந்த மாதவி வேறு ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு நடக்கிற பிரச்சனையை பெருசாக்கி நந்தினியை இன்னும் அதிகமாக ஒரு கெட்ட ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சுந்தரவழிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட நந்தினி காய்கறி வாங்கிறதுக்கு மார்க்கெட் போனாங்க. அப்போது அந்த வழியாக வந்த சூர்யா நந்தினியை பைக்கில் உட்கார வச்சு மார்க்கெட் போகிறாரு. அங்கே போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டுருக்காங்க. அப்படி அந்த காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது ரோட்டில் ஏதோ ஒரு கான்டெஸ்ட் நடக்குது. அதில் நந்தினி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் ஜெயிச்சு ஒரு கிஃப்ட்டும் வாங்குகிறாங்க. இதை பார்த்து நந்தினி இதெல்லாம் உங்கள் வேலை தானேன்னு சொல்லி சூர்யாட்ட கேட்க, அதுக்கு சூர்யா இல்லை இதெல்லாம் உன்னோட இதில் வந்திருக்கு, நான் ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் வீட்டுக்கு ஆட்டோவில் தான் நந்தினியும் சூர்யா வராங்க. இதை மாடியிலேருந்து இந்த மாதவி பார்க்குறாங்க. அன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நந்தினி கையில் கிஃப்ட் இருந்ததால் அவங்களால அந்த காயை எடுக்க முடியல. ஸோ உடனே சூர்யா பார்த்திங்கன்னா அந்த மூட்டையை தூக்கிட்டு வரவும் இதை பார்த்துட்டு மாதவிக்கு செம்மையாக கோவம் வருது. என்ன போகிற போக்க பார்த்தா மொத்தம் இவன் மாறிடுவான் போல். எங்கே இந்த சூர்யாவும் நந்தினியும் ஒன்றா சேர்ந்துட்டு நம்மளை வெளியே போக சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நேராக சுந்தரவழிட்டு போயிட்டு வத்தி வைக்கிறாங்க. வழக்கம் போல் தான் சுந்தரவள்ளி என்னன்னு கூட விசாரிக்காமல் வாங்கிட்டு வந்த அந்த காய்கறிலாம் தூக்கி போட்டு நந்தினியை திட்டிகிட்டு இருக்காங்க. அவன் இந்த வீட்டு இளவரசன், அவனை போய் மூட்டை தூக்க வைக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போட்டுட்ருக்காங்க. அப்போது கீழே வந்த சூர்யா இதெல்லாம் பார்த்துட்டு, என் பொண்டாட்டி கூட நான் மார்க்கெட் போய்ட்டு வந்தேன், இதை கேட்குறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை, அவளை திட்டக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல போகிறாரு. நந்தினி ஒரு பக்கம் சுந்தரவள்ளிக்கிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதவிங்க ஏன் துரத்தி விட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு ஏன் தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.